நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்களை 24 மணி நேரத்தில் பெங்களூரு சென்று கைது செய்த விழுப்புரம் போலீசார். விழுப்புரம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரெட்டியார் மில் மற்றும் மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எம்ஜி ரோடு, மாம்பழப்பட்டு ரோடு பகுதிகளில் இரவு நேரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் பகுதியில் அலுமினிய தகடு வைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த நபர்களை கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பி. சரவணன் அவர்களின் உத்தரவின் பேரில் விழுப்புரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மேற்பார்வையில் நகர் காவல் ஆய்வாளர் சித்ரா, உதவி ஆய்வாளர் ராஜேஷ், தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் மற்றும் காவலர்கள் தலைமையிலான 3 தனிப்படையினர் சம்பவம் இடங்களை பார்வையிட்டு அப்பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து எதிரிகள் செல்லும் வழித்தடத்தை கண்டறிந்து அதிவிரைவாக பின்தொடர்ந்து சென்று எதிரிகளை அடையாளம் கண்டு பெங்களூரிலிருந்து வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல முயன்ற எதிரிகள் சோனு, சஞ்சய்குமார், சிவா, லவகுஷ் பெங்களூரில் கைது செய்து அவர்களிடமிருந்து செல்போன்கள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவர்கள் மீது பெங்களூரு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஏடிஎம் கொள்ளை வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.